ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக நான் ஷோ அட்டன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அன்றைக்கான டே எப்படிலாம் போச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் vlog ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷூட்டுக்காக இந்த ப்ளூ கலர் குர்த்தி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி இந்த இயரிங் ஒன்று ஆக்சிடைஸ்ட் இயரிங் எடுத்து வச்சிருந்தேன். இது எனக்கு ஒரு 4th டைம் இந்த மாதிரி டிவி ஷோஸ் அட்டன் பண்ணுறது. ஸோ நான் மோஸ்ட்லி எதுவுமே பெருசாக ஒரு மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி லாங் வீடியோ எடுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இருக்கணும், அதுக்காகவே நெயில் பாலிஷ் வைக்கணும்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் எடுத்து வச்சிருந்தேன். அதை தாண்டி மற்றதெல்லாம் வேறு எதுவும் பண்ணலை. சிம்பிளாக என்னோட டெய்லி மேக்கப் ரொட்டீன் தான் அன்றைக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டாட் அண்ட் கீயோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு லைட் ஒரு கவரேஜ் கொடுக்கும், உங்களுக்கு பெருசாக இருக்காது. பட் நமக்கு ஒரு சட்டிலாக ஸ்கின் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக நான் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவேன். ஜென்டிலாக ஸ்லோவாக நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. டிண்டட் சன்ஸ்க்ரீனாக போயிட்டதுனால நான் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசரோ இல்லை ஃபவுண்டேஷனோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் அதை மட்டும் தான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ் மேக்கப் எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஹெர்ப்ஸோட ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து நான் அவுட்டர் லேயருக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல பிக்மெண்டடாக இருக்கும் அண்ட் ஸ்டேயுமே நல்லா இருக்குது. ஸோ அதனால் நான் அவுட்டர் லேயருக்கு அதை அப்ளை பண்ணிவிட்டு என்னோட எவ்ரிடே லிப்ஸ்டிக் வந்துட்டு மேப்ளினோட டெடி டிண்ட் லிப்ஸ்டிக் தான். அண்ட் இதோட ஷேட் வந்துட்டு பிங்கி பெஸ்ட். உங்களுக்கு ஒரு பியோர் பிங்க் லிப்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு ட்ரை. இது நல்லா பிங்கியாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட கலர். யூஸ்வலாக இது மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிங்காக வேண்டாம்னு நினைக்கும் போது டார்க் லிப்ஸ்டிக்கோட மர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூட்ரலான ஷேட் கிடைக்கும். அப்புறம் ஐலைனர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு பொட்டு வச்சாச்சு. இயரிங்லாம் மாட்டிட்டு ஹேருக்கு தான் எனக்கு எப்பயுமே பிரச்சனை. நிறைய பேர் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் கேட்குறீங்க. பட் இதை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு பாதி நேரம் ஹேரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறதுனே தெரியாது. இந்த மாதிரி இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேஸ்லலாம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு முன்னாடி மட்டும் ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு. இத்தனைக்கு முன்னாடி நாள் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ அப்பயும் இப்படி இருந்ததுனால வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஜஸ்ட் நான் ஃப்ரீ ஹேர் ஸ்டைலே விட்டுலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். யூஸ்வலாக வீட்டில் இருக்கும்போது எனக்கு மிரர் பார்த்து பண்ணும்போது என் ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணானா எப்படி வச்சேன்னா நல்லாயிருக்குங்கிற மாதிரி வைப்பேன். பட் எனக்கு மிரர் இல்லாமல் என் ஹேர் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்க தெரியாதப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யூஸ்வலாக ஃப்ரீ ஹேர் விட்டுலாம் பழக்கம் இல்லை. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு கிளிப் இல்லைன்னா போனிடெயில் போட்டுப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இப்போ தான் பழகிட்டு இருக்கேன் வெளியே ஃப்ரீ ஹேர் விட்டு போகிறதுக்கு. என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நமக்கு அது ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் செட் பண்ணி வச்சோன்னா நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ஸி ஆகிடுச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காதுல்ல. பட் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு என்னோடய ஹேர் க்ரோத் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஹேர் செட்டிங் டெக்னிக்ஸ் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியாது. ஹேர் க்ரோத் நான் எப்படிலாம் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு வீக் டே, அதனால் ஆதியனுக்கும் ஸ்கூல் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கிட்டாரு. ஸோ ஆதியன் அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் ஒரு 4 o'clock மாதிரி தான் கிளம்புனேன். ஏன்னா ஷோ வந்துட்டு 7:30 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஷார்ட்ஸில் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் மார்னிங்கே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே குக் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஆதியன் வந்தோன்னே அவனுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். லொக்கேஷன் வந்துட்டு நமக்கு இங்கேருந்து ஒரு 1.5 hours வந்துட்டு ட்ராவல் இருக்கும். EVP ஃபிலிம் சிட்டியில் தான் வந்துட்டு ஷோ. வருஷம் ஒருக்கா இந்த பக்கம் வந்துடுறோம். எப்படியோ பிளான் ஆகிடுது, அதுவாக அமைஞ்சிருது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம லைஃப்பில் ஒரு ரொட்டீனை தாண்டி ஒன்று வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு வந்து அது அங்கே எல்லாம் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பார்க்குறதுல ஒரு ஹாப்பினஸ். ஸோ இங்கே எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐ திங்க் இது வந்துட்டு வேல்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு அங்கங்கே வேல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். பட் எனக்கு அது ஷியோராக தெரியல. ஸோ நம்ம இப்படி என்ட்ரன்ஸ் ஆனோடனே ரொம்ப ஒரு பெரிய கிரவுண்டாக வந்துட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ரைட் சைடு வந்துட்டு நிறையா இப்போ புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். நம்ம இங்கே தான் ஜீ தமிழோட தமிழா ஷோக்கும் வந்திருந்தோம். ஸோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஜீ தமிழோடது. அண்ட் இங்கே தான் வந்துட்டு மலையாள பிக் பாஸும் இருக்குது. நமக்கு நீயா வந்து 2 years ஆச்சு. தமிழா வந்து 1 year தான் ஆனதுனால எனக்கு பெருசாக ரூட் எதுவுமே ஞாபகம் இல்லை. நீயானோடது தமிழா தான் ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடே வந்துட்டு பார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு டேரக்ட் பிக்கப் இருக்கும், இல்லைனா நம்மளே வந்துட்டு ஓன் டிரைவிங் பண்ணி வரலாம். நமக்குன்னு ஒரு கோஆர்டினேட்டர் வச்சுடுவாங்க. ஸோ கால்காக நான் வெயிட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். சரின்னு அப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆப்போசிட்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் இங்கேருந்து உங்களுக்கு அந்த பிளேஸ்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் போகலான்னு பார்த்தேன். இந்த 16 room போட்டிருக்குல்ல, இங்கே தான் வந்துட்டு லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு தமிழாக்கு வந்தோம். அண்ட் பக்கத்தில் அந்த குட்டியாக இருக்கிற இடம் தான் வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கான பிளேஸ். இதே மாதிரி ஆக்சுவல் செட்டப் தான் ஆப்போசிட்டும் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு நீயான நடந்துச்சு. அப்புறமா என்ன பண்ணேன், சரி இங்கே இருந்துட்டு கிளம்பிட்டு போயிடலாம், ஆப்போசிட்டுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரிங்லாம் ட்ரைவ் பண்ணும்போது நான் கழட்டி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு குட்டியாக டச்சப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டு போனேன். யூஸ்வலாக எனக்கு வந்துட்டு நியூ திங்ஸை ட்ரை பண்ணுறதுல கொஞ்சம் பதட்டமாகும். ஸோ நான் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதில் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸே தெரியுது. நான் யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் போகும்போது அவ்வளோ படப்படப்பாக இருந்தேன். என்னோடய மூஞ்சில் அப்படியே தெரியும்
வச்சே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. பட் இது வந்துட்டு இப்போ ரொம்ப கொஞ்சம் கேஷுவல் ஆகிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறைய பேர்த்து கூட நான் ஜெல் ஆகிறேன். ஸோ இதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக நினச்சிட்டேன் நான். தென் நான் அப்படியே நீயா நானா ஷூட் செட்டுக்கு போயிட்டு காரில் பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள ரூம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 3 ரூம் மாதிரி கொடுத்துப்பாங்க. கேர்ள்ஸுக்கு 2 ரூம் அண்ட் பாய்ஸ்க்கு ஒரு ரூம்னு. ஸோ கேர்ள்ஸ் ரூமில் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணி இந்த தடவை டாபிக் வந்துட்டு தாலாட்டு பாட தெரியாத யங் மதர்ஸ் அண்ட் தெரியிற ஓல்ட் மதர்ஸ். அண்ட் எங்களுக்கு கொடுத்த பிளேஸில் வந்துட்டு ஒரு 2-3 அம்மாக்கள் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பாடின பாட்டு எல்லாமே சினிமா பாட்டா. ஸோ காப்பிரைட்ஸ் வந்துடும், அதனால் நான் உங்களுக்கு லைவாக போட முடியல. நான் என்ன நினச்சேன்னா தாலாட்டு தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் தூங்க வைக்கிறதுக்கு இல்லை, நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்காக போகும்னு நினச்சேன். பட் இந்த ஷோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தாலாட்டு பாட்டாகவே போயிடுச்சு. இந்த ஷூட் அன்றைக்கி 6 hours வரைக்கும் நடந்துச்சு. 8 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காத்தால 2 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. இதில் ஒரு 1 hour வந்துட்டு நமக்கு அங்கே போய் உட்கார செட் பண்ண, அதுக்கப்புறம் டின்னர் டைம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அண்ட் இதில் நமக்கு ஒரு 2 to 2.5 hours வந்துட்டு அவங்க பாட்டு மட்டும்தான் பாடிட்டே இருந்தாங்க. அதுலேயே நான் பாதி தூங்கிட்டேன். மோஸ்ட்லி எனக்கு கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி டாபிக்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த தடவை என்னமோ எனக்கு பேச தோணுனாலும் நான் பெருசாக பேசலை, ஏன்னு தெரில. அதனால இது கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு, நான் நினச்ச அளவுக்கு போகல. அப்புறம் போனோடனே எனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டும் ஆனாங்க. கண்டிப்பாக போகிறப்பெல்லாம் ஒருத்தவங்க யாராச்சும் ஃப்ரெண்ட் பிடிச்சிருவேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை இவங்களும் நமக்கு ஃப்ரெண்டானாங்க. இவங்களும் இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, ராகாஸ் மெலோடிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டெல்லாம் சூப்பராக பாடுவாங்க. அன்றைக்கி அவங்க வந்து பாட்டு பாடி சூப்பராக கலக்கிட்டாங்க. இவங்களும் கரூர் பொண்ணு தான். அவங்க பேஜ் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஒரு சப்போர்ட்டும் கொடுங்க அவங்களுக்கு. ஸோ சும்மா அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்நாக் கொடுத்தாங்க, இந்த ஸ்வீட் கார்ன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் இருந்துச்சு, நாங்கள் அதெல்லாம் குடிக்கல, ஸ்வீட் கார்ன் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அன்றைக்கி வந்துட்டு 1000th எபிசோட். ஸோ ஷோ முடிகிற வரைக்கும் யாருமே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் உள்ளே போனதுக்கப்புறமா வீடியோஸ் எடுக்கல. தென் டின்னர் கொடுத்தாங்க. அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கும்பல் ஜாஸ்தியாக இருந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. அவங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நாங்கள் போனோன்னே போயிட்டோம். ஆனாலுமே நாங்கள் போகிறோமே பெருசாக இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சிச்சு. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கோபிநாத் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. நாமளும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு நான் கவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். தென் ஒரு 2 நாள் கழிச்சு நாங்கள் கரூர் போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோஸ் அப்படியே நம்ம இதில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு ரொம்ப முக்கியமான லைஃப் அப்டேட் நடக்க போகுது. ஸோ நாங்கள் அதை வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறோம். ஸோ அது விஷயமாக தான் வந்துட்டு கரூர் போயிருந்தோம். லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறதுனால பெருசாக ஒரு நல்ல பஸ்ஸெலாம் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சதை வச்சு போயிருந்தோம். அன்றைக்கி வேறு ஒரு ஃப்ரைடே நைட்டாக. ஸோ நமக்கு யூஸ்வலாக பஸ் எல்லாமே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கிடைச்சதை வச்சு நாங்கள் போயிட்டு காலையில் ரீச் ஆகி நான் ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தோம் எஸ்கே பவுலில். ஃபஸ்ட் டைம் நான் ஏசி ஸ்லீப்பரில் போகிறதுனா கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் டாப்பில் இருந்தோமா, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு விழுகிற மாதிரியே. பட் நல்லா சேஃபாக போயாச்சு. தென் கரூர்லேருந்து கிளம்பும்போது வரைக்கும் நமக்கு அப்படியே ரொம்ப ஹரிபரியாகவே போச்சு. அவ்வளோ வேலை இருந்துச்சு முடிக்க வேண்டியது. முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு ஆயா ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அங்கே ஒரு கொலாப் ஷூட் இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போனோம், அப்புறம் முருகர் கோயிலுக்கு போனோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி ஒர்க், பெரிய ஒர்க் எல்லாத்தையுமே நாங்கள் ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணி முடிச்சிட்டோம். யூஸ்வலாக நமக்கு நேட்டிவ் பிளேஸ் போனோன்னா கொஞ்சம் நாளாக நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிலாம் நினைப்போம்ல. பட் நாங்கள் எப்போ போனாலுமே ரொம்ப ஒர்க் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு கொஞ்சம் தைலால் வந்துட்டு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுக்கல. ஸோ நாங்கள் அவனுக்கு மோஸ்ட்லி எல்லாமே லாங் பேண்ட்ஸாக தான் வச்சுருக்கோமா, ஷார்ட்ஸ் இல்லை. ஆதியன் ஸ்கூலில் ஷார்ட்ஸ் வேர் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். ஸோ நாங்கள் இங்கே தைலால் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம். இங்கே நல்லாயிருக்கும், நல்ல மெட்டீரியல் எல்லாம் சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் அவ்வளோக்கா இருக்காது, பட் மெட்டீரியல் நல்லாயிருக்கும், ஒர்த் ப்ரைஸாக இருக்கும். சரி அப்படியே ஹஸ்பண்ட்க்கு ஏதாச்சும் பார்க்கலாம், நல்லா இருக்கா கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம். ஸோ அவருக்கு ஒரு பேண்ட் டிஷர்ட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். சின்ன வயசில் எனக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்வலாக ட்ரெஸ் எடுக்கிறது கரூரில் ஒரு நல்ல கடைக்கு போகணும் அப்படின்னா தைலாவாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் இப்போ ரிலையன்ஸ் மேக்ஸ்லாம் வந்துட்டனால தைலா, சென்னை சில்க்ஸ், சிவா டெக்ஸ்டைல்லாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நியூவாக ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அவ்வளோக்கா இல்லை நான் பார்த்த. கீழே வந்துட்டு முன்னாடி ஒரு கிஃப்ட் செக்ஷனே தனியாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க போல், பெருசாக எதுவும் இல்லை. ஸோ தென் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடைக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரில. ஸோ இங்கே வந்துட்டு இந்த நேச்சுரல் ஸ்க்ரப் இருந்துச்சு. இது நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன்னா சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 1 பீஸ் வந்துட்டு 15 or 20 rupees சொன்னாங்க. சரின்னு அது ஒரு 4 வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போது கரூரில் நிறைய இடம் மாறிடுச்சு. நாங்கள் மோஸ்ட்லி பெருசாக வந்தோன்னா நமக்கு இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும். பெருசாக ஊர் சுற்றி பார்க்குறதுக்குலாம் நேரம் இருக்காதா.
இந்த தடவை தான் கொஞ்சம் நாங்கள் நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் போக வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ தான் போய் பார்த்தா ஒரு குட்டி குட்டி டீட்டெயில்டான பிளேஸ் எல்லாமே மாறி மாறி போயிருக்கு. நம்ம ஊர் டெவலப் ஆகுதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் கூட நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரி ஊர் இல்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும். கரூரில் நல்ல வெயில் அடிச்சுது, கொஞ்சம் வெயிலாகவும் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு மழை வர மாதிரியும் இருக்கும். லைட்டாக மழை வந்து ஒரு மாதிரி உஷ்ணத்தை கிளப்பி விட்டு போயிடுச்சு. அப்புறம் சரி அப்படியே நாங்கள் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஐ செக்அப் 3 பேருமே பண்ணிக்கு பவர் இருக்குது. ஸோ அவருக்கு வந்துட்டு ஜெனட்டிக்கான பவர். ஸோ அது ஆதியனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அவரை செக் பண்ணிவிடுவோம். ஸோ எனக்கும் பார்த்துப்பேன், ஏன்னா நான் வந்துட்டு நிறைய ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறேன்ல, அதனால் எனக்கு மோஸ்ட்லி ஹெட்டேக் இருக்கும். இந்த ப்ளூ ரே ஸ்பெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் அதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எனக்கும் வந்துட்டு குளுக்கோமா ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கான மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நான் அதுவுமே அப்பப்போ எடுத்துப்பேன். அண்ட் ஹஸ்பண்ட்க்கும் செக் பண்ணி பார்க்கும்போது பவரில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதுக்கு தனியாக லென்ஸுக்கு பவர் எழுதியாச்சு. ஸோ ஸ்பெக்ஸும் பார்த்துருந்தோம், லென்ஸ் கார்ட்டில் தான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்ததுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் கரூர்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். குட்டி வீடியோ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் பெருசாக லாங் வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாங் வீடியோ போடாததுக்கும் ரீசன் இருக்குது, அதை நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.